தமிழ்நாட்டு கூட பக்கத்துல இருக்கிற மாநிலக்காரங்களுக்குலாம் என்னதான் பிரச்சனை வரும்னு தெரியல. நம்ம மேலேயே வந்து 1008 வன்மத்தை கக்குறானுங்க. ஏற்கனவே ஆந்திரா, கர்நாடகா, கேரளா கூட சண்டை போட்டுனுக்குறோம். இப்போ கேரளாக்காரனுங்க புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வரானுங்க. என்னன்னா, இந்த சாலூர்ன்ற ஒரு பகுதியில தமிழ்நாட்டோட எல்லையில வந்து கேரளாவோட போர்டு எடுத்து வச்சிருக்கிறானுங்க. அதாவது தமிழ்நாட்டோட எல்லையில அவங்க போர்டு வந்து 13 சென்ட் தள்ளி இந்த பக்கம் வச்சிருக்கிறானுங்க. இது எப்படி ஒரு மாநிலத்தோட போர்டு வந்து இன்னொரு மாநிலத்தோட எல்லையில வைக்கலாம்? அதாவது இது யார் சொல்லி இருக்கிறாங்கன்னா, அங்க இருக்கிற பொதுப்பணித்துறையோட உத்தரவின் பேர்ல அங்க இருக்கிற பொதுப்பணித்துறை இந்த போர்டு எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஒரு வெல்கம் போர்டு உங்க மாநில எல்லையில தான் வைக்கணும். எங்க மாநில எல்லையில வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? இவங்களுக்கு இதே பிரச்சனை தான். இப்போ கர்நாடகாவை எடுத்துட்டீங்கன்னா, அவனுங்கிட்ட காவேரி நதிநீர் பிரச்சனை, தென்பண்ணை ஆற்று பிரச்சனை, இந்த மாதிரி வந்து அவனுங்க தண்ணி தர மாட்டானுங்க. இந்த பக்கம் ஆந்திராவை எடுத்துட்டீங்கன்னா, அவனுக்கிட்ட கிருஷ்ணா நதி நீர், அந்த கிருஷ்ணா நதி நீர் வாங்குறது, சென்னைக்கு குடிநீர் வாங்குறது பிரச்சனை. கேரளா எடுத்துட்டீங்கன்னா முல்லை பெரியார் பிரச்சனை, இப்போ இந்த எல்லை பிரச்சனை. ஏற்கனவே மெடிக்கல் வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல கொட்டுறாங்க, கேரளால இருந்து கன்னியாகுமரி சைடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை போகுது. இவனுங்களுக்கு நம்ம பார்த்தா எப்படி குப்பை மாநிலமே எடுத்ததா இல்ல இவனுங்க ஏமாந்தவனுங்கன்னு சொல்லிட்டு இவனுங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுகிறானான்னு தெரியல. ஆனா நம்ம கிட்ட இருந்து எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துப்பானுங்க. கரண்ட் எடுத்துப்பானுங்க. நம்ம நிலம் வந்து புறம்போக்கு நிலம். இது வந்து புறம்போக்கு லேண்டு. யார் வேணாலும் எது வேணாலும் எடுத்துன்னு போயிடலாம். இங்க வந்து நெய்வேலியில வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல நிலக்கரி எடுத்து இவனுங்க எடுத்துட்டு போய் கரண்ட் உருவாக்கி இந்த எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுப்பானுங்க. ஆனா இந்த ஸ்டேட்ல பெய்யுற மழையை வந்து வச்சு நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டானுங்க. தமிழ்நாட்டுல போராட்டத்துக்கு நேர்ந்து விடப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா அவங்கதான் இயற்கை மற்றும் கனிம வளங்கள் போராட்டம், மலை கடத்தல், அதாவது மலையை கொள்ளடிச்சுன்னு போறானுங்க இல்லையா, அதுக்கு எதிராக போராட்டம். அதுக்கப்புறம் ஏழு தமிழர் விடுதலைனாலும் நாம் தமிழர் கட்சி தான். பனைமரத்துல வந்து யாராவது அந்த பனைமரத்தை காப்பாற்றணும் அப்படின்னாலும் நாம் தமிழர் கட்சி தான். மேய்ச்சல் நிலம் பாதுகாப்பா நாம் தமிழர் கட்சி. மீனவர் நலனா நாம் தமிழர் கட்சி. அதுக்கப்புறம் இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் போராடுறாங்க பாத்தீங்களா, இதுக்கும் நாம் தமிழர் கட்சி. போராட்டம்னா யார எங்கடா அந்த செவலை அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியை பிடிச்சி இழுத்துன்னு வந்துருவாங்க. ஆனா ஓட்டு மட்டும் போட மாட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த யூடியூப்ல ஒரு வீடியோ ட்ரெண்டா போயின்னு இருந்தது. என்னன்னா, ஒரு துப்புரவு பணியாளர்கள் அங்க போராடுறாங்க, போலீஸ் வந்து அதை தடுக்கிறாங்க. அப்போ வந்து சீமான் கார் வந்த உடனேயும் சீமான் அண்ணன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை ஹைப் பண்றாங்க. அந்த ஹைப் பண்ற விஷயத்துல இந்த முக்கியத்துவத்தை வந்து போராட்ட காலத்துக்கு சீமான் வரும்போது கொடுக்குற முக்கியத்துவத்தை தேர்தல் காலத்துக்கு அவர் வரும்போது நீங்க அந்த ஓட்டுன்ற ஒரு விஷயத்த வச்சு அவருக்கு வந்து அந்த ஆதரவு கொடுக்க மாட்டீங்க. அது ஏன்னு தெரியல. கடைசியில வந்து போராட்டத்துக்காக செத்து போயிடுவாரு போல. இது அவரு கம்யூனிஸ்ட் கட்சிங்க தான் ஃபர்ஸ்ட் போராட்டத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. எதிராக மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கம்யூனிஸ்ட் கட்சியில தான் ஃபர்ஸ்ட் போய் நிற்பாங்க. அங்கதான் நியாயம் கிடைக்கும். கம்யூனிஸ்ட்காரங்க தான் கடைசியில வரலையும் காசு எதிர்பார்க்காம போராட்டம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு கதவை தான் தட்டுவாங்க. ஆனா இப்போ தமிழ்நாட்டுல எங்க தப்பு நடந்தாலும் இல்ல எந்த ஒரு அநியாயம் நடந்தாலும், இந்த மாதிரி கனிம வள கொள்ளை நடந்தாலும், ஈத்தேன்ஸ் இதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து நாம் தமிழர் கட்சி தான் போய் போராட்டம் நடத்தணும். ஏன்னா வேற கட்சியே தமிழ்நாட்டுல இல்ல, வேற யாரும் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு ஆசையே படல, இல்ல ஆளவும் இல்லை. இவங்க மட்டும் தான் ஆசைப்படுறாங்க, இவங்க தான் ஆள்றதுக்கு போராடுறாங்க. அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியை மட்டும் தான் போய் எல்லாரும் அவங்க வீட்டு கதவை தான் தட்டுறீங்க. இந்த விஷயத்திலயும் அதே மாதிரிதான். நம்ம வீட்டுல இன்னொருத்தவங்க ஒரு செவுத்த கட்டிட்டாங்களாமே நம்ம எப்படி கோவம் வரும்? என் இடத்துல அவன் செவுத்த கட்டிட்டான், என் இடத்துல அவன் வரப்ப வெட்டிட்டான் அப்படின்ட்டு போராட்டம் நடத்துறோம்ல, சண்டை போடுறோம்ல, அதே மாதிரிதான் நம்ம நிலத்துல நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல கேரளாக்காரங்க வந்து அதை ஆக்கிரமிச்சு போர்டு வைக்கும் போது நம்ம தான் போராடணும். அதுக்குதான் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த விஷயத்துல நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த கட்சியில இருந்து போராடின 41 பேர் மேல கேஸ போட்டு கைது பண்ணி அவங்க வந்து அன்னைக்கு சாயந்தரமே ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க. இந்த மாதிரியே போச்சுன்னா தமிழ்நாடு பாத்தீங்கன்னா கேரளால இருந்து மெடிக்கல் வேஸ்டேஜ் வாங்கி வைக்கிற குப்பை தொட்டியாவும், கர்நாடகால மழை பெய்யும் போது நம்ம தண்ணி திறந்து விடுற லேண்டாவும், ஆந்திராவில மழை பெய்யும் போது நம்ம தண்ணி திறந்து விடுற லேண்டாவும் தான் இருப்போம். அதாவது ஒரு வேஸ்ட் லேண்ட்ல எப்படி நமக்கு தேவைப்படாததெல்லாம் எடுத்துட்டு போய் விடுவோம், அந்த மாதிரிதான் அவங்க மெடிக்கல் வேஸ்டேஜ் எடுத்துட்டு வந்து இங்க கொட்டுவாங்க. அவங்களுக்கு மழை பெஞ்சு தண்ணி வெள்ளம் வந்துருச்சுன்னா ஆத்துல தண்ணி திறந்து விடுவானுங்க 2 ஸ்டேட்டும். இது நம்ம என்னத்துக்கு இருக்கிறோம்? அப்ப நமக்குன்னு ஒரு ஸ்டேட் எதுக்கு? நம்ம கிட்ட இருக்கிற வளத்தை எல்லாம் அவங்க எடுத்துன்னு போயிடுறாங்க. எடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற வேஸ்டேஜ் நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்து கொட்டிக்கிட்டே இருந்தா இது தமிழ்நாடு வளராது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதை தட்டி கேட்காது, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட தோழமை கட்சிகள் தான் அங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க போய் இவங்க எப்படி தட்டி கேட்பாங்க சொல்லுங்க பாப்போம். இந்த தாட்டியாவது இந்த மாதிரி விஷயத்துக்காக போராடுற நாம் தமிழர் கட்சி ஒரு
20 இடமாவது ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போனாதான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதுதான் வந்து சட்டப்பேரவையில கேட்கும் போதுதான் அது வந்து வரலாற்றுல பதியப்படும். நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு இருந்தது, இல்ல தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு போராட்டம்லாம் நடந்தது, இதுக்காகலாம் மக்கள் வந்து போராடி இருக்கிறாங்க அப்படின்றது பதியப்படும். புரியுதுங்களா? அதுக்காக தான் சொல்றோம், நாம் தமிழர் கட்சி இந்த தாட்டி ஒரு 20 எம்எல்ஏவாவது ஜெயிச்சு நல்ல திறமையானவர்கள் உள்ள போயிட்டு சட்டமன்றத்துல அவங்களோட இந்த மக்கள் போராட்டத்தை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். நம்மளுடைய சேனல் பாத்தீங்கன்னா விஜயண்ணாவுக்கு தான் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தோம். இது என்னன்னா, இது பொதுப்படியான ஒரு பிரச்சனை, எல்லாருமே பேச வேண்டிய பிரச்சனை. அதனாலதான் நாம் தமிழர் கட்சியை மட்டும் இந்த வீடியோல குறிப்பிட்டு சொல்றோம். ஏன்னா அவங்கதான் போராடுறாங்க. இது வந்து எல்லாரும் போராடணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நாம் தமிழர் கட்சியை சொல்றோமே கண்டி அவங்க மேல தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்போ கிடையாது. அவங்க போராடுறது, அவங்க நல்லது பண்றாங்கன்னா இது நல்லதுன்னு நம்ம சொல்லிடணும். இந்த மாதிரி வீடியோவை பார்க்க நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.